கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஆமென். இன்றைய தியான வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு சில முக்கியமான பாடங்களை கற்பிக்கிறார். அதை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இந்த வசனத்தின் முதல் பகுதி ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்பதாகும். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, பாராட்டுவது, அவருக்கு மகிமையை அளிப்பதை குறிக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது ஒரு வகையான ஆராதனை ஆகும். இது தேவன் மேல் நாம் கொண்டுள்ள உண்மையான நம்பிக்கையையும் உறுதியையும் பிரதிபலிக்கிறது. ஸ்தோத்திரம் என்பது நன்றி செலுத்துதல் மட்டுமல்ல, தேவனின் மகிமை, கிருபை மற்றும் பொறுமையை அறிவிக்கும் ஒரு வழியாகும். நாம் தேவனுக்கு நன்றியை கூறும்பொழுது அவருடைய கிருபையை, மகிமையை நாமே சாட்சியாக அறிவிக்கிறோம். இது அவரின் பேராண்மை மற்றும் அன்பிற்கான அடையாளம் ஆகும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை துதித்து தேவனை சார்ந்து வாழ்வதை ஒப்புக்கொண்டு அவரை புகழ்ந்து போற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திர பலியானது தேவனுக்கு நம் நன்றியை தெரிவிக்கும் ஒரு செயல் மட்டும் அல்ல, நாம் பெற்றுக்கொண்ட கிருபைக்காகவும், நாம் பெற்ற விடுதலை, குணமாகுதல் மற்றும் மரணத்திற்கு தப்புவிக்கப்படுதல் என்று நாம் பெற்றுக்கொண்ட தேவ கிருபைகளுக்காக நம் நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு செயலாக ஸ்தோத்திர பலி இருக்கிறது. ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது பெற்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் பெறப்போகிற ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி உணர்வுடன் அதை செலுத்த வேண்டும். நாம் தேவனை துதித்தல் அல்லது ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தல் என்பது தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி என்றும் நம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. இரண்டாவது, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தன் வழியை செவ்வைப்படுத்துதல் என்பது தனது வாழ்க்கையை தேவனின் கட்டளைகளுக்கு ஏற்ப நடத்துவது. இது நேர்மை, நீதி, நியாயம் மற்றும் தேவனின் போதனைகளுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றை குறிக்கிறது. தேவனின் கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடப்பதன் மூலம் ஒருவர் தனது வாழ்க்கையில் தேவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவார். இந்த வசனத்தில் தேவன் அவருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு தனது இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று வாக்களிக்கிறார். தேவனுடைய இரட்சிப்பு என்பது பாவங்களில் இருந்து விடுபடுதல் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை குறிக்கிறது. தேவனின் வழியில் நடக்கின்றவர்களுக்கு அவர் அவர்களை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் இத்தகைய இரட்சிப்பை வழங்குவார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் உண்மையான ஆன்மீக விடுதலை மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்தும், உறுதியை
குறிக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் தேவனுக்கு நன்றி செலுத்துவதின் முக்கியத்துவத்தையும் அவரின் வழியில் நடப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. ஸ்தோத்திரம் செலுத்துதல் மற்றும் நேர்மையாக நடத்தல் இரண்டுமே தேவனுக்கு மகிமையை அளிக்கின்றன. அதோடு அவருடைய வாக்கு தத்தத்தின்படி அவருடைய ரட்சிப்பை பெறுவதை உறுதிப்படுத்துகிறது. நாம் மனமாற ஒரு நன்றி உடனான வாழ்க்கையை வாழ்ந்து தேவனின் வழிகளில் நடக்கும் பொழுது தேவனுடைய கிருபை, அருள் மற்றும் ரட்சிப்பு நமக்கு அருளப்படும் என்பதை மிக தெளிவாக இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு போதிக்கிறார். தேவன் என் எல்லா ஜெபத்துக்கும் பதிலளித்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து தம் வழியை எனக்கு காண்பிக்கிறார். ஆயினும் நான் பெற்ற கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்க்கும் பொழுது நான் பெற்றுக்கொண்ட எல்லா காரியத்திற்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்லவில்லையே என்று கலங்குகிறீர்களா? வருந்துகிறீர்களா? இன்றே அவர் பாதம் அமருங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னதை உணர்ந்து விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை பாடி போற்றி துதியுங்கள். எஸ், நாம் கர்த்தரை நன்றியுடன் ஆராதிப்பது அவர் எதிர்பார்க்கும் உண்மையான பலியிடல் ஆகும். பிரசாதங்களை விட நீங்கள் ஆட்டுக்கடாவையோ காளை எருதையோ பலியிட்டு அதை பிரசாதமாக வைக்கிறத விட தேவன் நம்முடைய உண்மையான ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் தான் விரும்புகிறார். இது ஒரு உண்மையான இதயத்தின் சாட்சியாகும். நம் இருதயம் தேவனின் மகிமைக்காகவே துடிக்கிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க முதற்பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ என்று கலங்கி தவிக்கிறீர்களா? இதற்கு மிக தீர்க்கதரிசி எவ்வளவு அழகாக பதில் அளிக்கிறார். அப்படியே பாருங்களேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்புறம் என்னங்க? தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்டீங்க இல்லையா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரக்க சிந்தை உள்ளவர்களாய் மனத்தாழ்மையுடன் அவர் பாதம் பணிவோம். அவரே நம்மை ரட்சித்து நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அருளுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.